ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 2 வாரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் மேடம் வந்து நார்மல் ஆகலை. இன்றைக்கி அப்பாவும் நீங்களும் வந்து ஸ்கூல் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால மட்டும் நான் போகலை. அவங்க ஸ்கூலை கிராஸ் பண்ணி போய் ஒரு நர்சரி இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சரி போகிறதே போகிறோமே, அப்படியே ஸ்கூலில் வந்து குட்டிமா இறக்கி விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி கேட்குற மாதிரி கொஞ்சம் சின்ன ஆக்ஷன் பண்ணியாச்சு. நேற்று நைட்டு கரண்ட் இல்லையா, கொஞ்சம் பாத்திரம்லாம் அப்படியே பெண்டிங் இருந்துச்சு. தூங்கி எழுந்திரிச்சோன்னே அதெல்லாம் விளக்குனதுனாலே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் ஈரம் ஆகிடுச்சு. நம்ம தான் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு தடையும் இல்லாமல் செய்கிறதே இல்லையே. வேலை செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இருக்கணும் இல்லையா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கத்திரிக்காய் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாதத்தை வந்து தனியாக வடித்து அதை வந்து ஆற வச்சாச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு 4-5 பல் பூண்டு வந்து தட்டி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். தக்காளியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடணும், அப்போ தான் சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கத்திரிக்காய் இதையும் சேர்த்துடணும். கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற கத்திரிக்காய் எடுத்தோம்னா அந்த அளவுக்கு வதங்காது, அது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ப்ளூ கலரில் கொஞ்சம் தொடும் போதே கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி ஒரு கத்திரிக்காய் இருக்கும். அந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வதங்கிடும். கத்திரிக்காய் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா 2 பரட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சாதத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மல்லித்தலை அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் ரைஸ் ரெடி. லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணிட்டு குழந்தைங்க அதே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதையும் சாப்பிட வச்சுட்டு ஜெய்குட்டியை வேனுக்கு அனுப்பி விட்டுட்டு குட்டிமாவை வந்து இன்னைக்கு நானும் அவங்க அப்பாவும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டோம்.